நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணுதா? மைண்டு கிவ் அப் பண்ணுதா? மோட்டிவேஷனே வரலையா? இது உங்களோட வீக்னஸ் இல்ல. உங்கள் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்கள் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் ப்ராப்ளம். இந்த வீடியோவில் படிக்கிற பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுக்குற வீடியோ கோட்ஸ் கிடையாது. பட் ரியல் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிற பவரை பெர்மனெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுற 10 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை நான் சொல்ல போகிறேன். வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் மைண்ட் ஸ்டடி மோடுக்கே ஷிஃப்ட் ஆயிரும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஸ்டார்ட் ரூல் அப்படின்னா 5 மினிட்ஸ் ஒன்லி. இப்போ உங்களுக்கு படிக்கவே தோணலை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் எடுத்து வைங்க. பிரெயின் ஸ்மால் டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா உடனே இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் படிக்கையில் அது சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக 20 மினிட்ஸ் ஆயிரும். அது அங்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் 1 hour நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிப்பீங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி 5 நிமிஷம் படிக்கிறீங்கன்னு சின்ன டாஸ்க்காக கொடுத்து உங்கள் பிரெயினை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஸ்டடி டோப்பமைன் ட்ரிக். படிக்கிறது போரிங்காக இருக்கும். ஏன்னா உங்கள் டோப்பமைன் லோவாக இருக்குது. அப்போ ஸ்டார்ட் பண்ண முடியலாட்டி ஒரு சின்ன ஸ்மால் ரிவார்டு செட் பண்ணுங்கள். இப்போ 20 மினிட்ஸ் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன சாக்லேட் பீஸ் சாப்பிடுங்க. இது உங்கள் பிரெயினுக்கு ஸ்டடி ரிவார்டு கொடுக்குற கண்டிஷனாக ஃபார்ம் ஆயிரும். ஓகே, நம்ம படிச்சுட்டோம், ஒரு சாக்லேட் சாப்பிட்டா அப்போ ரிவார்ட் கொடுக்கவுமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மோட்டிவேட் ஆகி இன்னுமே எக்ஸ்ட்ரா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கோல் விசிபிளாக இருக்கணும். இப்போ உங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வாங்குவீங்க. ஏதாச்சும் ஒரு கோல் ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் இப்போ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு ஹால் டிக்கெட் ஃபோட்டோ பக்கத்தில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டிகிரி ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அப்போ பிரெயின் கன்சிஸ்டண்ட்டாக ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் டிஸ்டன்ஸாக ஈக்குவல் டு பிரெயின் டிஸ்டன்ஸ். இப்போ ஃபோன் நியராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கான்சன்ட்ரேஷன் 40% கண்டிப்பாக குறையும். அப்போ ஃபோனை ஒரு 3 டிஸ்டன்ஸ் ஃபீட்லையாச்சும் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. அப்போ பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டடி மோடுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி டிசிஷன் மோட்டிவேஷன். ஸ்லீப்லெஸ் ஈக்குவல் டு மோட்டிவேஷன் 0. இப்போ டெய்லி நீங்கள் ஒரு 6.5 hours to 7 hours கண்டிப்பாக மேண்டேட்டரியாக நீங்கள் தூங்கணும். அப்போ மென்டல் எனர்ஜி ஹையாக இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோட்டிவேஷனே வரும். நீங்கள் ரொம்ப குறைவாக தூங்கினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் படிக்க முடியாது, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. மோட்டிவேஷனும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக தூங்காதீங்க. யுவர் காம்படிட்டர் இஸ் ரியல். அதாவது உங்களோட கோலுக்கு 1000+ பீப்புளுக்கு மேலே எலிஜிபிளாக தான் இருக்காங்க. அதாவது படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் படிக்காமல் இருந்தால் இப்போ அவங்க உங்கள் பொசிஷனை எடுத்துருவாங்க. இது எப்போவுமே உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ஒரு ரிமைண்டராக சொல்லிக்கிட்டே இருங்க. படிக்க ஃபீல் பண்ணாத டயத்தில் இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். டக்குன்னு மோட்டிவேட் ஆயிடுவீங்க. ப்ரெஷராக எடுத்துக்க வேணாம், பட் ஒரு காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷனாக எடுத்துக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஐடென்டிட்டி ஃபார்முலா. நீங்கள் ஐ வாண்ட் டு ஸ்டடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும், உங்கள் விருப்பத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். இதே இது பட் ஐ எம் அ பர்சன் ஹூ ஸ்டடிஸ் டெய்லி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களோட ஐடென்டிட்டி. அப்போ ஐடென்டிட்டி ஆல்வேஸ் வின்ஸ். அப்போ நீங்கள் ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணும். நான் எப்போவுமே ஒரு டெய்லி படிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் ஐடென்டிட்டியை காட்டுற மாதிரி இருக்கும். நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் விருப்பத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலாவை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் ஸ்டடி மோட் க்ரியேட் பண்ணணும். முதல்ல க்ளீன் டேபிளை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. க்ளீன் டேபிளோ ஏதோ உங்களுக்கு படிக்கிறதுக்குண்டான என்விரான்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டப் பண்ணணும். ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு நோட் புக்கு, இந்த மாதிரி சிம்பிளான செட்டப்பில் இருந்துச்சுன்னா உங்கள் பிரெயின் கன்ஃபியூஷன் ஆகாமல் டெஃபினட்டாக உங்கள் மோட்டிவேஷன் லெவல் ஹையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பீக்கில் இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு படிக்க முடியும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ என்விரான்மெண்ட்டை எப்போவுமே படிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட் 1 hour கிவ்ஸ் ஈஸி 23 hours ரூல். அதாவது 1 hour ஸ்ட்ராங்காக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய நேரங்களில் நீங்கள் கில்ட் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸ்டடி பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி அப்படி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறத விட இப்போ 1 hour நீங்கள் படிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அது கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். டெய்லி படிச்சுட்டே இருக்கணும், அதுதான் பார்க்கணும். 1 hour கூட நீங்கள் படித்தாலும் டெய்லி படிக்கிற மாதிரி அதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்ணணும்.
நீங்கள் ஃப்யூச்சர் பற்றி ஒரி பண்ணாலும் படித்தாலும் எக்ஸாம் டேட் கண்டிப்பாக வரும். பட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்துடும். கான்ஃபிடென்ஸ் இட் செல்ஃப் அ மோட்டிவேஷன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. மோட்டிவேஷன் டெய்லி வராது, பட் ஆக்ஷன்ஸ் டெய்லி வரும். இந்த 10 டெக்னிக்ஸில் 2 to 3 ஃபாலோ பண்ணாலும் உங்கள் ஹோல் ஸ்டடி லைஃபுமே சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.